ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக நெய் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 5 நிமிடங்கள் போதுங்க இந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்கு. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட்டுங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் நம்மளோட சேனலில் சூப்பரான சமையல் வீடியோஸ், வெளி உலகத்துக்கு தெரியாத பூஜா வீடியோஸ் நிறைய இருக்குங்க. வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெய் மைசூர் பாக் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. எந்த டம்ளராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. 1 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த 1 டம்ளரில் கடலை மாவு எடுத்திருக்கேன் இல்லையா, எந்த ஒரு டம்ளராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அந்த அளவுப்படி வச்சுக்கோங்க. அந்த டம்ளரில் 2 மடங்கு சீனி எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 2 பங்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த சீனியை வந்துட்டு பாகு காய்ச்சிக்கிறோங்க. இப்போ நம்ம மாவு எடுத்தோம் இல்லையா, அதே டம்ளர் அளவுக்கு 2 மடங்கு சீனி எடுத்துருக்கோமோ அதே மாதிரி 2 மடங்கு நெய் எடுத்துக்கோங்க. இந்த நெய் வந்துட்டு அதிகமாக உருவக்கூடாதுங்க, லைட்டாக உருவினாலே போதும். அந்த நெய்யவே எடுத்து அந்த கடலை மாவில் ஊற்றிடுவோங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 டம்ளர் மாவுனா, கடலை மாவுனா 2 மடங்கு சீனி, 2 மடங்கு நெய். இப்போ நம்ம அந்த நெய் உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெய்யவே எடுத்து நல்லா ஒரு கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாவை நல்லா ஒரு லிக்விட் பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கிடையில் நம்ம 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா, அங்கே வந்து சீனி பாகு வச்சுக்கணுங்க. சீனி பாகு வந்துட்டு அப்படி நம்ம இந்த சீனி பாகு எடுத்து ஊற்றினோன்னா அப்படி தொடர்ந்து அப்படி விழுகணுங்க. ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. சீனி பாகு வந்து முருகிடக்கூடாதுங்க. சும்மா கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதுங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் கம்மி பதம் வந்தாலே போதும், அதிக நேரம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா நெய்யில், அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனேயே அந்த சீனி பாகும் ஊற்றிடணுங்க. இந்த சீனி பாகு ஊற்றினோன்னா நல்லா கொதிச்சு வரும். அந்த டைமில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெய்யில் இருந்தாங்க எடுக்கணும். நம்ம வேறு எதுலேருந்து எடுக்கலை. நம்ம 2 டம்ளர் நெய் எடுத்தோம் இல்லையா, அந்த நெய்யிலேருந்து தான் எடுத்துகிட்டு ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக கிளறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிளறணும். அப்போ தான் வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த டைமில் வந்துட்டு அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கிறது நல்லதுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம அந்த 2 டம்ளர் நெய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மாவு கரைச்சது போக மீதம் இருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு கலந்து விட்றோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு தொட்டாலே உதிரக்கூடிய சாஃப்டான மைசூர் பாகு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ திருப்பி நம்ம வந்து அந்த காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெய்யை வந்துட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கணுங்க. ஊற்றிட்டு கிளறிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கிளற வந்துட்டு அந்த மைசூர் பாகு சாப்பிட்டு கொடுக்குங்க. எக்காரணத்தை கொண்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, சிம்மில் தாங்க வச்சுருக்கணும் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது. இப்போ நம்ம கிளற ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இந்த டைமில் வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கணுங்க. எந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நெய் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த நெய், மாவு, அந்த சர்க்கரை பாகு எல்லாமே ஒன்றா நல்லா கலந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு சாப்பிட்டு கொடுக்கும். அதிக நேரம் வச்சுருக்கக்கூடாதுங்க, கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த பிரிஞ்சு வர நெய்யுமே பார்த்திங்கன்னா மாவோட சேர்த்து நம்ம நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கணுங்க. இப்போ திருப்பி நம்ம அந்த நெய் இருக்கு இல்லையா, இந்த கலந்து விட்டுட்டு மொத்தமாக ஊற்றாமல் இது மாதிரி நம்ம இந்த டைமில் ஊற்றிட்டு இப்போ அந்த தட்டில் வந்துட்டு நல்லா நெய் தடவிக்கணுங்க. நல்லா ஒட்டாமல் வரும். நெய் தடவிட்டு இந்த மாவு இருக்கு இல்லையா, நல்ல ஒரு வாசனை வரும். கொஞ்சம் லைட்டாக ஒரு கலர் மாறுற டைமில் நல்ல ஒரு வாசனை கம்மன்னு வருங்க. மைசூர் பாகு வாசனை வரும்போது ஒரு தட்டில் கொட்டிட்டு நம்ம இது மாதிரி சமமாக கலந்து விட்டுக்கணுங்க. இந்த நெய் பூரா பாருங்கள் தனியாக வந்து நிற்கும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க, அப்போ நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ஆகட்டுங்க. இது வந்து நீங்கள் அந்த ஸ்பூனில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே நெழுகல்ல பதமாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கெட்டியான பின்னாடி நீங்கள் வெட்டிக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக விட்டுறாதீங்க. அதே டைமில் லைட்டாக கொஞ்சம் அந்த லிக்விட் பதத்துலேருந்து கொஞ்சம் லைட்டாக கெட்டி பதமாக ஆகணும். இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த டைமில் தான் நம்ம வந்துட்டு வெட்டிக்க போகிறோங்க. பாருங்கள், இது மாதிரி நீங்கள் வந்துட்டு வில்லைகள் போட்டுக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஒரு சாஃப்ட் சூப்பரான கடையில் வாங்குகிற மாதிரியே சாஃப்ட் மைசூர் பாகு கிடைச்சிடுமுங்க நம்மளுக்கு.
அது வெட்டும் போதே பார்த்து வெட்டிக்கோங்க. ஏன்னா அது வந்துட்டு உதிர்ந்துடாமல் இருக்கணும். பாருங்கள், சூப்பரான சாஃப்டான மைசூர் பாகு கிடச்சிருச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.